வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி மெய்விளக்கம் பெற்ற எவராயினும் அவர் மனக்கண்ணோட்டத்தில் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். முதல் பாயிண்ட், மெய்ப்பொருளாகிய இருப்பு நிலை. 2, விண்ணென்ற சுழல் விரைவு ஆற்றலான உயிர்நிலை. 3, உயிர் எனும் விண் துகளிலிருந்து எழும் விரிவு அலை. 4, விண்ணிலிருந்து பரவும் விரிவு அலையானது சுற்றிலுமுள்ள இருப்பு நிலையோடு ஊடுருவி இணைந்து விடுவதால் ஏற்படும் வான்காந்தம். 5, வான்காந்தமே உயிர் உடலுக்குள் எல்லை கட்டி தனிச்சுடலாக இயங்குங்கால் பெரும் சிறப்பான சிவகாந்தம். 6, வான்காந்தமோ சிவகாந்தமோ பருட்பொருட்களில் இயக்க அலையால் திணிவு பெறும்போது அது சமனாகும் இயக்க விளைவுகள் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் எனும் 5 தன்மாத்திரைகளாக மாற்றம் பெறும் இயல்பூக்கம். 7, இருப்பு நிலையான மெய்ப்பொருளே அறிவாகி நுண்பொருளான விண்ணிலிருந்த பேரியக்க மண்டலத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் ஊடுருவி நிறைந்து அது அதன் வடிவத்திற்கேற்ப இயக்க ஒழுங்காகவும் புலன் உணர்வாகவும் தன்னையே அறிந்து கொள்ளத்தக்க 6ஆம் நிலை அறிவாகவும் விளங்கும் அருட்பேராற்றலான அறிவு நிலை. இவையெல்லாம் அயரா விழிப்பு நிலையில் காட்சியாக விளங்கும். இந்த முழுமையான பேரியக்க மண்டல விளக்கமே மெய்ஞானம் என்று வழங்கப்படுகிறது. அருட்தந்தை அவர்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.